உம்மை நானும் மகிமைப்படுத்துவேன். எம்மை நீயும் மேன்மைப்படுத்துவாய். எம்மை நீயும் மேன்மைப்படுத்துவாய். எம்மை நீயும் மேன்மைப்படுத்துவாய். அற்புதம் புரியும் குழந்தை இயேசுவே, அதிசயம் நிதம் தரும் குழந்தை இயேசுவே. அற்புதம் புரியும் குழந்தை இயேசுவே, அதிசயம் நிதம் தரும் குழந்தை இயேசுவே. உம்மை நானும் மகிமைப்படுத்துவேன். எம்மை நீயும் மேன்மைப்படுத்துவாய். உம்மை நானும் மகிமைப்படுத்துவேன். எம்மை நீயும் மேன்மைப்படுத்துவாய். அருட்பெரும் சுடராய் அகிலத்தின் ஒளியாய் அவனில் உதித்திட்ட குழந்தை இயேசுவே, திருச்சுதனுருவாய் திருவருள் புரிந்திட மனுவாய் மலர்ந்திட்ட குழந்தை இயேசுவே. இறைவனின் ஆவியால் மாமரை கருவினில் திருவாய் மலர்ந்திட்ட குழந்தை இயேசுவே. நிறைவரம் நிரம்பிய சூசையின் வளர்ப்பினில் மைந்தனாய் வளர்ந்திட்ட குழந்தை இயேசுவே. உம்மை நானும் மகிமைப்படுத்துவேன். எம்மை நீயும் மேன்மைப்படுத்துவாய். உம்மை நானும் மகிமைப்படுத்துவேன். எம்மை நீயும் மேன்மைப்படுத்துவாய். பரந்துள்ள உலகிலே பிறந்திட இடமின்றி தொழுவத்தின் பூத்திட்ட குழந்தை இயேசுவே. சிரமது தாழ்த்தியே வானவர் இடையவர் வாழ்த்துமே பெற்றிட்ட குழந்தை இயேசுவே. மூவித ஞானியர் பூவிதழ் தூவிய வாழ்த்தொளி உணர்ந்திட்ட குழந்தை இயேசுவே. காவிய விண்மீன் காட்டிய விடியலால் உலகமே அறிந்ததும்மை குழந்தை இயேசுவே. உம்மை நானும் மகிமைப்படுத்துவேன். எம்மை நீயும் மேன்மைப்படுத்துவாய். உம்மை நானும் மகிமைப்படுத்துவேன். எம்மை நீயும் மேன்மைப்படுத்துவாய். பெற்றவர் விரும்பிய பணிகள் அனைத்துமே பற்றுடன் செய்திட்ட குழந்தை இயேசுவே. மற்றவர் வியப்புற அறிவிலும் பணி. இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றேன். உன்னை பாட வருகின்றேன். உன்னை அன்பு செய்கின்றேன். இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றேன். பொன்னும் பொருளும் எனக்கு இருந்தாலும் பெயரும் புகழும் என்னை சூழ்ந்தாலும் உதயம் தேடும் மலரை போலவே உயிரின் உயிரே உன்னை தேடினே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நாம்
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவிய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் குழந்தை இயேசு செய்த சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துகளுக்காகவும், உடல் உள்ள நலனுக்காகவும், பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் உடல் நலனுக்காகவும், நற்படிப்பிற்காகவும், செல்வராஜ், அருள்ராஜ், ஷீலா, சார்லஸ், அந்தோனியம்மாள், ரோஸ்லின் குடும்பத்தார் குழந்தை இயேசு செய்த சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும், கருத்துக்காகவும், உடல் உள்ள நலனுக்காகவும், ரெனே மரி ஆஞ்சலின் குடும்பத்தார் குழந்தை இயேசு செய்த சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும், கருத்துக்காகவும், உடல் நலனுக்காகவும், பேரன் ஃபெர்திக்கு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டியும், அற்புதமேரி குடும்பத்தாருக்கு குழந்தை இயேசு செய்த சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும், விரைவில் நல்ல வேலை கிடைக்க வேண்டியும், விஜய் ஜோசப் ஆக்னேஸ் வெர்பினா குடும்பத்தார் குழந்தை இயேசுவுக்கு நன்றியாகவும், கருத்துக்கள் நிறைவேறவும், உடல் உள்ள நலனுக்காகவும், நற்படிப்பிற்காகவும், டேனிஷ் மரி, டேனியல் மரி, பிரியதர்சினி, மணி குடும்பத்தார் குழந்தை இயேசு செய்த சகல நன்மைக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்காகவும், உடல் நலனுக்காகவும், நற்படிப்பிற்காகவும், ஞானப்பிரகாசம் தவமணி குழந்தை இயேசுவுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்காகவும், டேனியல் முத்துசுவாமி குடும்பத்தாருக்கு குழந்தை இயேசு செய்த சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும், பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் உடல் உள்ள நலனுக்காகவும், குடும்ப கருத்துக்காகவும், நினைத்த காரியம் நிறைவேறவும், ரொசாரியோ லூர்துராஜ் ஆரோக்கியமேரி குடும்பத்தார் குழந்தை இயேசுவுக்கு நன்றியாகவும், கருத்துக்காகவும், உடல் உள்ள நலனுக்காகவும், மர்ஷியால் ஃபெலிக்ஸ் அதேல் ஆஞ்சலின் ஆத்தும இலைப்பாட்சிக்காகவும் மற்றும் இவர்கள் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நினையாத உத்தரிய ஆன்மாக்களுக்காகவும், ஹரிதாஸ் ஹென்றி, கிறிஸ்டின் சங்கீதா, கௌதம், சிந்தியா, நரேந்திரன் குடும்பத்தார் குழந்தை இயேசு செய்த சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும், உடல் நலனுக்காகவும், ஜெயராஜா, ஆனந்த பிரியா, அருட்பா, அதர்வா குடும்பத்தாருக்கு குழந்தை இயேசு செய்த சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்காகவும், ரொசாரியோ, ரோஸ்லின், இன்ஃபென்டா, அருண் பிரசாத், ஜாய்ஸ் குடும்பத்தாருக்கு குழந்தை இயேசு செய்த சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்காகவும், ஆண்டோஃபெபியன் பில்டர்ஸ் தொழில் வளர்ச்சிக்காகவும், குழந்தை இயேசுவுக்கு நன்றியாகவும், அருள்தாஸ், மேகலா பாரதி இவர்களுக்கு விரைவில் குழந்தை வர வேண்டியும், குடும்ப நலனுக்காகவும், ஆண்ட்ரசன் பெர்னி குழந்தை இயேசுவுக்கு நன்றியாகவும், ஜீன் ஆல்ஃபிரடுக்கு கை எலும்பு முறிவு மாவு கட்டு மூலம் குணப்படுத்தியதற்கு குழந்தை இயேசுவுக்கு நன்றியாகவும், உடல் நலனுக்காகவும், குடும்ப கருத்துக்காகவும் இத்திருப்பலியானது ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது. அனைவரும் நிற்போம். அன்பானவர்களே, இன்று திருச்சபையானது ஆண்டவருடைய உருமாற்ற பெருவிழாவை கொண்டாடுகிறது. த டிரான்ஸ்ஃபிகரேஷன் ஆஃப் அவர் லார்ட். ஆண்டவர் உருமாறினார். அதை பார்த்த பேதுரு, ஆண்டவரே, நாம் இங்கே இருப்பது எத்துணை நன்று, உமக்கொன்று, மோசேக்குன்று, எலியா குன்றுமாக 3 கூடாங்கள் அமைத்து நாம் இங்கே தங்கியிருப்போம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த உருமாற்றம் அழகாக மாட்சிமை பொருந்தியதாக இருந்தது. அந்த ஆண்டவர் தான் இந்த திருப்பலியிலே நாம் சந்திக்க இருக்கின்றோம். ஆகவே நாம் அந்த உருமாற்ற நிகழ்வோடு நம்முடைய திருப்பலியை நாம் பங்கெடுப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மதமை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய
எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வு கடை செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தையாகி இறைவனின் மாட்சி இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, முடிவரை திருமணி மாட்சிக்குரிய தோற்றமாற்றத்தின் பொழுது மூதாரின் சாட்சியத்தால் எங்கள் நம்பிக்கையின் பெருமைகளை உறுதிப்படுத்தினீ. மக்கள் எல்லோரும் உம்முடைய பிள்ளைகளாகும் நிறைவான உரிமை பெற்றுவர் என வியத்து முறையில் முன்னறிவித்தீர். உம்முடைய அடியார்களாய் நாங்கள்
அன்பார்ந்த திருமண குறை செவி சாய்த்து அவரோடு உடன் உரிமையாளாகும் தகுதி அடைவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யுங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 9 முதல் 10, 13 முதல் 14. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அரியணைகள் அமைக்கப்பட்டன. தொன்மை வாய்ந்தவர் அங்கு அமர்ந்தார். அவருடைய ஆடை வெண்பனி போலவும் அவரது தலைமுடி தூய பஞ்சு போலவும் இருந்தன. அவருடைய அரியணை தீக்கொழுந்துகளாயும் அதன் சக்கரங்கள் எரி நெருப்பாயும் இருந்தன. அவர் முன்னிலையிலிருந்து நெருப்பாலான ஓடை தோன்றி பாய்ந்தோடி வந்தது. பல்லாயிரம் பேர் அவருக்கு பணிபுரிந்தார்கள். பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள். நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமர்ந்தது. நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சியுரிமையையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சியுரிமை என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போனது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். பூ உலகம் மகிழ்வதாக. திரளான தீவு நாடுகள் களிக்கூர்வனவாக. மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன. நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். பல்லவி. உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். ஆண்டவர் முன்னிலையில், அனைத்துலகின் தலைவர் முன்னிலையில் மலைகள் மெழுகென உருகுகின்றன. வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன. அனைத்து மக்களினங்களும் அவரது மாட்சியை காண்கின்றன. பல்லவி. உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். ஏனெனில் ஆண்டவரே உலகனைத்தையும் ஆளும் உன்னதர் நீர். தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலானவர் நீரே. பல்லவி. உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். இரண்டாம் வாசகம். விண்ணிலிருந்து வந்த இக்குரலை நாங்களே கேட்டோம். திருத்தூதர் பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 16 - 19 முடிய. சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் பற்றி நாங்கள் உங்களுக்கு தெரிவித்த பொழுது சூழ்ச்சியாக புனைந்த கதைகளை ஆதாரமாக கொண்டு பேசவில்லை. நாங்கள் அவரது மாண்பை
நேரில் கண்டவர்கள். என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படுகிறேன் என்று மாட்சிமிகு விண்ணகத்திலிருந்து அவரது பற்றிய குரல் ஒலித்தபோது தந்தையாகிய கடவுளிடமிருந்து மதிப்பும் மாட்சியும் பெற்றார். தூய மலையில் அவரோடு இருந்தபோது விண்ணிலிருந்து வந்த இக்குரலை நாங்களே கேட்டோம். எனவே இறைவாக்கினர் கூறியது இன்னும் உறுதியாயிற்று. அவர்கள் கூறியதை நீங்கள் கருத்தில் கொள்வது நல்லது. ஏனெனில் பொழுது புலர்ந்து விடிவெள்ளி உங்கள் இதயங்களில் தோன்றும் வரை அது இருண்ட இடத்தில் இருக்கும் ஒளிரும் விளக்கை போன்றது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவர் சகோதரன் யோவானையும் ஓர் உயர்ந்த மலைக்கு தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவரது முகம் கதிரவனைப் போல் ஒளிர்ந்தது. அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின. இதோ மோசேயும் எலியாவும் அவர்களுக்கு முன் தோன்றி இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தனர். பேதுரு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நாம் இங்கே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேவுக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைக்கட்டுமா? இது உமக்கு விருப்பமா என்றார். அவர் தொடர்ந்து பேசி கொண்டிருந்த பொழுது ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் நிழலிட்டது. அந்த மேகத்தினின்று, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அதை கேட்டதும் சீடர்கள் மிகவும் அஞ்சி முகங்குப்புற விழுந்தார்கள். இயேசு அவரிடம் வந்து அவரை தொட்டு, எழுந்திருங்கள், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் நிமிர்ந்து பார்த்தபொழுது இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்தபொழுது இயேசு, மானிட மகன் இறந்து உயிருடன் எழுப்பப்படும் வரை இக்காட்சியை பற்றி எவருக்கும் சொல்லக்கூடாது என அவர்களுக்கு கட்டளையிட்டார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்களே, ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி என்றாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? நெல்லித்தோப்பு பங்குடைய விழாவுடைய கூடிய விழா. ஓகே, அதே போன்று எங்கெங்கெல்லாம் இந்த விண்ணேற்பு மாத திருவிழா கொண்டாடப்படுகிறதோ அங்கெல்லாம் கொடி ஏற்றுவாங்க. 10 நாள்னாக்க ஒரு நாள் முன்னாடி பின்னாடி கூட ஏற்றுவாங்க. ஆனால் அது வந்து பர்டிகுலர் பிளேஸ், அது ஒரு இடத்துல, குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும்தான். ஆனால் ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி என்றாலே உலகம் முழுவதும் கொண்டாடப்படக்கூடிய விழா எது என்று கேட்டால் ஆண்டவருடைய உருமாற்ற பெருவிழா. அதுதான்.
ஆகவே இந்த விழா உலகம் முழுவதும் இன்று நாம் கொண்டாடி கொண்டு தான் இருக்கின்றோம். இது விண்ணேற் மாத கோயில் அல்ல, நெல்லித்தோப்பில் மட்டும் அல்ல, எல்லா இடத்துலையுமே இதை கொண்டாடுகிறோம். சரிங்களா? அதனால் இந்த இந்த ஆண்டோடைய உருமாற்றம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? ஆண்டவர் மக்களையெல்லாம் பார்த்தார், இவரெல்லாம் ஆயிரம் ஆடுகள் போல் இருந்தார்கள். ஆகவே நாள் கணக்காக போதித்தார். மீண்டுமாக அவர் மக்களை பார்த்து இவர்கள் இப்படியே போய்விடக்கூடாது, போனால் சோர்ந்து விடுவார்கள். ஆகவே அவருக்கு அந்த அப்பங்களையெல்லாம் பகிர்ந்து கொடுக்கின்றார். 5000 பேர் உண்டார்கள், 4000 பேர் உண்டார்கள், மீதி கூட நிறைய எடுத்தார்கள். மாலை வேளையிலே கலிலேயா உண்டிய அந்த கிராம ஓரங்களிலே அவர் நடந்து செல்கின்ற பொழுது மக்கள் எல்லோரும் ஓடினார்கள், பின்னாடி ஓடினார், கூட்டமாக பெருங்கூட்டமாக ஓடினார்கள். அவரை தொட்டவர்கள் எல்லாமே நலம் பெற்றார்கள். ஆண்டவர் மக்களுடைய எண்ணங்களையும் அறிந்து அவர் வீடுகளில் போதித்தார். இப்படி இந்த ஒரு நிகழ்வெல்லாம் மக்களுக்கும் அவருக்கும் இந்த உறவு அந்த இருந்துச்சு, நல்ல அந்த இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள. ஆனால் இந்த உருமாற்றம் என்பது ஒரு கேள்விக்குறியா, ஏன் அது அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்றுமே இல்லை. ஆண்டவருடைய வாழ்க்கையில் நடந்த 2 நிகழ்வுகள். ஒன்று திருமுழுக்கு இல்லையா? அப்பொழுது கூட அது திருமுழுக்கு அவன் சொல்லுவான், நான் தான் உங்கள்கிட்ட திருமுழுக்கு வாங்க வர வேண்டும், ஆனால் நீர் என்னிடம் வருவது எப்படி? இருந்தாலும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் கொடுப்பார். இல்லை இருந்தாலும் நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி அவர் வாங்கிக்கொள்வார், திருமுழுக்கை பெற்றுக்கொள்வார். அப்பொழுது வானம் திறந்தது, தூய ஆவியான புறாவை போன்று இறங்கி வந்தார்கள். வானத்திலிருந்து குரல் கேட்டது, இவரே அன்பார்ந்த மகன், இவரிடம் நான் பூரிப்படைகிறேன் என்று. ஸோ இது இந்த ஒரு நிகழ்வு நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது ஆண்டவருடைய உருமாற்றம். இது யாராவது எதிர்பார்த்தாங்களா? யாராவது கேட்டாங்களா? ஆண்டவரே எப்படின்னா உங்களுடைய மாட்சியெல்லாம் காட்டுங்க கேட்டாங்களா? கேட்கவே இல்லை. ஆனால் இந்த உருமாற்றம் நிகழ்ந்தது. கண்டிப்பாக 3 பேர் தான் போனாங்க மலை உச்சிக்கு, சீடர்கள், இயேசுவோடு சேர்த்து 4 பேர். அந்த 3 பேர் இறங்கி வந்தபொழுது மேலே போயிட்டு என்ன சொன்னாருன்னு கேட்டிருப்பாங்க மற்ற சீடர்கள்லாம். ஆனால் காட்சியை கண்டோம் என்று அவர்கள் நினைத்திருக்க மாட்டாங்க. மற்ற 9 பேர் நினைத்திருக்க மாட்டாங்க, நீங்களாம் போய் காட்சி காண போகிறீங்க அப்படின்னு நினச்சிருக்க மாட்டாங்க. மேலே போயிட்டு தனியாக என்ன சொன்னார் தான் கேட்டிருப்பாங்க. ஆக இப்படி அந்த 3 பேர் முக்கியமானவங்க யாருனாக்க இந்த பேதுரு, யாக்கோபு, யோவான். அதே போன்று அந்த கெத்செமனே தோட்டத்தில் இயேசு பக்கத்தில் அவங்கெல்லாம் இருந்தாங்க. இயேசு மற்ற சிலாம் பின்னாடி இருந்தபொழுது இவர்கள் இன்னும் முன்னாடி வந்தாங்க. இயேசு அதுக்கு முன்னாடி சென்று தான் இந்த கெத்செமனே தோட்டத்திலே அவர் ஜெபிப்பார். அதே போன்று இந்த யாயிருடைய மகள் அவருக்கு உயிர் கொடுக்கின்ற பொழுது கூட இந்த 3 பேர் தான் முக்கியமான இருந்தார்கள். ஆக கண்டிப்பாக முக்கியமானவங்கன்னு தெரியுது. என்ன சொன்னார்னு கேட்டிருப்பாங்க. இல்லை நான் காட்சியை பார்த்தோம் என்று அவர்கள் சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் இறந்து உயிர் தெழுந்த வரை நீங்கள் இந்த காட்சியை பற்றி நீங்கள் சொல்லக்கூடாது. சரி, இந்த காட்சியினுடைய அடிப்படை அர்த்தம் என்ன? கண்டிப்பாக அது பிடிக்கணுங்க. இது யாருமே கேட்கவே இல்லை, சீடர்கள் கேட்கவே இல்லை, மக்களும் கேட்கவே இல்லை. இயேசுட்ட எனக்கு உங்களுடைய மாட்சியை எங்களை வெளிப்படுத்துங்கள் என்று எந்த ஒரு கோரிக்கையும் யாரும் வைத்ததும் கிடையாது. ஆனால் இயேசு உருமாறினார். ஆக இந்த உருமாற்றம் தரக்கூடிய செய்தியை நாம் எப்படியாவது கொஞ்சமாவது ட்ரை பண்ணி கண்டுபிடிச்சி பார்க்கணும். சரிங்களா? ஆக அப்படி பார்க்கின்ற பொழுது யோவான் போயிருக்கிறார், மேலே போயிருக்கிறார் அவரோட. ஆனால் அவருடைய நற்செய்தியில் இந்த நிகழ்ச்சி இல்லவே இல்லை. யோவான் நற்செய்தியில் ஆண்டோடைய உருமாற்ற நிகழ்ச்சி இல்லவே இல்லை. மத்தேயுவில் இருக்குது, மார்க்கு, லூக்கா இருக்கிறது. ஆகவே இந்த 3 நற்செய்தியாளர்களும் என்ன சொல்ல வருகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது அந்த நிகழ்ச்சியெல்லாம் நாம் தொகுத்து பார்க்க வேண்டும். 3 நற்செய்தியிலுமே நாம் இந்த நிகழ்ச்சிகளும் தொகுத்து பார்க்கணும், டிசெண்டிங் ஆர்டரில். அதாவது இயேசு உருமாற்றி நிகழ்ச்சி, அதுக்கு பின்னாலே என்னென்னலாம் நடந்ததெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது அதில் ஒரு கொகரன்ஸ் இருக்குது, அது ஒற்றுமை இருப்பதை நாம் பார்க்கின்றோம். மத்தேயு நற்செய்தியில் ஆண்டவர் உருமாற்றம் வாசிக்கப்பட்ட நற்செய்தி தான். 17ஆம் அதிகாரம் 1 to 7 முடிய ஆண்டவர் உருமாற்றம். அதுக்கு முன்பாக என்ன செய்கிறார் ஆண்டவர்? இயேசு தம் சாவை முதலாக அறிவிக்கின்றார். அதற்கு முன்பாக என்ன நடைபெறுகிறது? என்னை மக்கள் யார் என்று சொல்லுகிறார் என்று கேட்கின்றார் ஆண்டவர். சீமோன் பேதுரு தான் சொல்கிறார், நீர் கடவுளுடைய மகன் மெஸ்ஸியா என்று சொல்கின்றார். ஆகவே நீ இந்த பாறை மீது நான் திருச்சபை கட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்கின்றார். அதற்கு முன்பாக என்ன நடைபெறுகிறது? பரிசேயர் சதுசேயர் இயேசுவிடம் அடையாளம் கேட்கின்றார்கள். பரிசேயர் சதுசேயர் விண்ணகத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காட்டுங்கள் என்று கேட்கின்றார்கள்.
அப்போ தீய தலைமுறையினர், விபச்சார தலைமுறையினரெல்லாம் இயேசு அவரை பற்றி சொல்வார். அதற்கு முன்பாக என்ன நடைபெறுகிறது என்று கேட்டால், ஆண்டவர் 7 அப்பங்களை வைத்துக்கொண்டு 4000 பேருக்கு உணவு கொடுப்பார், மீதி 7 குணையினர் எடுப்பார்கள். இந்த ஒரு இதான் கண்டென்ட் இல்லையா? இதை இப்படியே பார்க்கலாம். நம்ம 15வது அதிகாரம் ஆண்டவர் 4000 பேருக்கு உணவு கொடுக்கின்றார். மறுநாள் பரிசேயர் சதுசேயர் அடையாளம் கேட்கின்றார்கள். 4000 பேர் உணவு உண்டது மிகப்பெரிய அடையாளம். ஆனால் மறுநாளே அவர்கள் கேட்கின்றார்கள். அப்பொழுதுதான் இந்த மக்கள் என்னை பற்றி என்ன நினைக்கின்றார்கள் என்று ஆண்டவர் தன்னுடைய சீடனை கேட்கின்ற பொழுது பேதுரு சொல்லுவார், நீ கடவுளுடைய மகன் என்று சொல்வார். அதற்கு அப்புறம் என்ன நடைபெறுகிறது கேட்டால், இயேசு தம்முடைய சாவை அறிவிக்கின்றார். அதுக்கப்புறம் நடைபெறுவது தான் ஆண்டவருடைய உருமாற்றம். இது மத்தேயு நற்செய்தி. மார்க்கு நற்செய்தியில் பார்க்கிறோம். மார்க் நற்செய்தி 9:1-13 முடிய ஆண்டவருடைய உருமாற்றம். அதே போன்று எப்படி அந்த மத்தேயு நற்செய்தி இருந்தோ அதே போன்று தான் 8வது தொடர்ச்சி. அதை பின்னாடி அதுக்கு அடுத்த சீக்வன்ஸ் தான். நான் இங்கே எடுத்து சொல்லவே இல்லை. அந்த சீக்வன்ஸ், அந்த நிகழ்ச்சியுடைய சீக்வன்ஸ் எல்லாம் சொல்கிறேன். நற்செய்திக்கு சீக்வன்ஸ் 8வது அதிகாரம் 3-38 முடிய 30-38 முடிய இயேசு தம் சாவி முன்னறிவிக்கின்றார். அதன் பிற்பாடு ஒரே ஒரு இன்ட்ரூஷன் நடுவில் வருது. இந்த மார்க்கெட் செய்ய மட்டும்தான் 8வது 22-26 முடிய என்ன நடைபெறுது? பெத்சாய்தாவில் குருடன் பார்வை பெறுதல் அது மட்டும்தான். மற்ற இந்த நிகழ்ச்சி மற்ற 2 நற்செய்தியிலும் இல்லவே இல்லை. அடுத்ததாக பார்க்கிறோம் 8வது அதிகாரம் 14-20 முடிய பரிசேயர் மற்றும் ஏரோதியர் அவருடைய புளிப்பு மாவி குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். அப்பொழுது தான் இயேசு அந்த இதெல்லாம் கேட்பார். மக்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள், அந்த நிகழ்ச்சியெல்லாம் கேட்பார். அதன் பிற்பாடு பார்க்கின்ற போது பரிசேயர் சதுசேயர் இயேசுவிடம் அடையாளம் கேட்கின்றார்கள். அதேமாதிரி 8வது அதிகாரம் 1-12 முடிய இயேசு 4000 பேருக்கு உணவு பகிர்ந்து கொடுப்பது. இந்த 7 அப்பங்களை வைத்துக்கொண்டு 4000 பேருக்கு உணவு கொடுப்பது. அதே போன்று தான் லூக்கா நற்செய்தியில் ஆண்டவருடைய உருமாற்றம், அதன் பிற்பாடு சாவை முன்னறிவித்தல், பேதுரு அறிக்கை, அங்கே 5000 பேருக்கு உணவு கொடுத்தது. அதாவது நம்ம இப்போ ரிவர்ஸ்லேருந்து பின்னாடின்னு போனாக்க ஆண்டவர் உணவு கொடுக்கின்றார். மறுநாள் பரிசேயரும் சதுசேயர்களும் ஆண்டவரிடம் அடையாளம் கேட்கின்றார்கள். 3வதாக ஆண்டவர் மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லுகிற பொழுது பேதுருடைய நம்பிக்கை அறிக்கை நாம் கொடுக்கப்படுகிறது. அடுத்ததாக இந்த நம்பிக்கைக்கு அறிக்கைக்கு அப்பால் என்ன நடைபெறுகிறது? ஆண்டவருடைய தன்னுடைய பாடுகளை எல்லாம் முன்னறிவிக்கின்றார். அதுக்கப்பால் என்ன நடைபெறுகிறது? ஆண்டவர் உருமாற்றம் அடைகின்றார். ஆக இந்த அப்பத்தை பழுகி பெருக்கி கொடுத்ததிலிருந்து இந்த உருமாற்றம் வரை அது ஒரு குழப்பமான காலகட்டம் இயேசுக்கும் சீடர்களுக்கும். ஏன்னா யோவான் நற்செய்தியில் அழகாக பார்க்கலாம். 5 அப்பத்தை 5000 பேருக்கு கொடுத்த பிற்பாடு மீண்டும் மறுநாள் நிறைய பேர் வருவார்கள். ஆண்டவர் சொல்வார், நீங்கள் நான் போதிப்பதை கேட்பதற்காக வரவில்லை, நீங்கள் அப்பங்களை வயிறார உண்டதால் தான் நீங்கள் என்னை தேடி வந்திருக்கிறீர்கள். ஆனால் உயிருள்ள வாழ்வு தரக்கூடிய உணவு நானே என்று தன்னுடைய உடலை அவர் சொல்வார். என்னுடைய உடல் உண்மையான உணவு, என்ற இரத்தம் உண்மையான பானம். ஆக அதன் பிற்பாடு இது ஒரு காட்டுமிராண்டித்தனமான பேச்சாக இருக்கிறது என்று சொல்லி அப்பொழுதே எல்லோருமே இயேசு விட்டு சென்று விடுவார்கள். அப்பொழுது தான் இயேசு கேட்பார். இது யோவான் நற்செய்தியில் வரக்கூடியது. அப்பொழுது தான் இயேசு கேட்பார், நீங்களும் போய்விட ஆசைப்படுகிறீர்களா? சொல்கின்ற பொழுது பேதுரு சொல்வார், ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம்? வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடம்தானே உள்ளன என்று சொல்வார். அதன் பிற்பாடு தான் இந்த உருமாற்ற நிகழ்ச்சி வந்திருக்க வேண்டும். ஆக இந்த நிகழ்ச்சிக்கு முன்பாக அது ஒரு குழப்பமான சங்கடமான ஒரு நிலை. யாருக்கு? இயேசுக்கும் சரி அந்த சீடருக்கும் சரி. ஏன் சங்கடம் என்று கேட்டால், இத்தனை நாட்கள் கூட்டமாக பெருங்கூட்டமாக ஆயிரக்கணக்கான மக்கள் பின்தொடர்ந்தார்கள். ஆனால் இப்போது யாருமே வரவில்லை, என் பின்னே யாருமே வரவில்லை. அதே போன்று இயேசு அந்த சீடரிடம் கேட்கிறார், நீங்களும் போய்விட ஆசைப்படுகிறீர்களா? நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள் என்று கேட்டபொழுது பேதுரு தான் சொல்வார், ஆண்டவரே நீர் தான் உண்மையான கடவுளுடைய மகன் என்று சொல்வார். அப்படியான மீண்டுமாக ஆண்டவர் ஒரு அடி இன்னொரு அடி கொடுக்கிறார். நான் சாகப் போகிறேன், நான் சிலுவை சாவை சாவப் போகிறேன் என்று சொல்கிற பொழுது சீடர்களுக்கு இன்னும் தர்ம சங்கடமாக இருக்கின்றது. என்னப்பா இவரை நம்பி நம்ம வந்துட்டோமே, இவரை நம்பி நம்ம பழப்ப நடத்தலான்னு வந்தோம், ஆனால் நம்ம பழப்பிலேயே அவர் மண்ணலி போடுறாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிற அளவுக்கு சீடர்களுடைய நம்பிக்கையெல்லாம் தளருகின்ற அளவுக்கு ஆண்டவருடைய போதனையும் இருந்தது.
ஆனால் அதன் பிற்பாடு தான் ஆண்டவர் உருமாறுகின்றார். ஆகவே இந்த சோதனைக்கு அப்பால், இந்த தடங்கள், இந்த குழப்பங்களுக்கு அப்பால் ஆண்டவர் உருமாறுவது மீண்டுமாக சீடருக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கின்றது. ஆண்டவர் நம்மை கைவிட்டு விட மாட்டார். பேதுரு சொன்ன மாதிரி, ஆண்டவரை நம்ம இங்கே இருப்பது எத்துணை நன்று, உமக்கு ஒன்றும் மோசேக்கும் எலியாவுக்கும் 3 கூட அமைப்போம் என்று சொல்கின்ற அளவுக்கு அந்த நிகழ்வு என்பது நம்பிக்கை கொடுக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது. அதற்கு முன்பாக துன்பங்கள் இருக்கின்றன, சாவு இருக்கின்றது, சங்கடங்கள் இருக்கின்றன. ஆக இதையெல்லாம் நாம் தாண்டி செல்கின்ற பொழுது உண்மையான ஒரு பேரின்பத்தை நாம் அடையலாம் என்பதை நமக்கு இந்த நிகழ்வு சுட்டி காட்டுகிறது. இந்த நிகழ்வுடைய பாடம் இதுதான். இவரே என் அன்பார்ந்த மகன், இவருக்கு நீங்கள் செவி கொடுங்கள், இவருக்கு நீங்கள் செவி கொடுங்கள். திருமுழுக்கின் பொழுது என்னுள்ளம் பூரிப்படைகிறது என்று ஆண்டவர் இது கடவுள் சொல்வார். யாவே தந்தையான கடவுள் சொல்வார், இவரை நினைத்து என் உள்ளம் பூரிப்படைகிறது. ஆனால் இந்த உருமாற்றத்தின் பொழுது இவருக்கு செவி சாயுங்கள் என்பது தான். ஆக கொஞ்சமாவது கொஞ்சம் புரியணும். நீங்கள் போய் பைபிள் எடுத்து போய் பாருங்கள். இந்த சீக்வன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கும். 3 பைபிள்லையுமே, மத்தேயு, மார்க்கு, லூக்கா நற்செய்தி 3லையுமே இதே தான் சீக்வன்ஸ். இப்படி தான் இருக்குது. 4000 பேருக்கு ஆண்டவர் உணவு கொடுக்கின்றார். மறுநாள் பரிசேயும் சதுசேயும் கேட்கின்றார்கள். அதன் பிற்பாடு இயேசு சீடர்களிடம் நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்கின்றார். அதன் பிற்பாடு ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் பாடுபட்டு இறக்க வேண்டும் சொல்கிறார். அதன் பிற்பாடு ஆண்டவருடைய மாட்சியை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். தேவையே இல்லாத நிகழ்ச்சி என்று நாம் நினைத்து ஓரங்கட்டிவிடக்கூடாது. இந்த ஒரு நிகழ்ச்சியிலேருந்து அந்த பல நிகழ்ச்சிகள் வழியாக நாம் என்ன இன்ஃபர் பண்ணுறோம், நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னாக்க, இதுதான் நம்ம துன்பங்கள் உண்டு, சோதனைகள் உண்டு, எல்லாம் உண்டு. அதன் பிற்பாடு விண்ணக வாழ்வு உண்டு. அதை தான் நாம் பேது வாயிலாக கேட்கும். ஆண்டவர் நான் இங்கே இருப்பது எத்துணை நன்று என்று நாம் கேட்கிறோம். ஆக அன்பானவர்களே, நாமும் இந்த விழாவை கொண்டாடுகின்ற பொழுது இது ஒரு மகிழ்ச்சிக்குரிய மகிமைக்குரிய விழாதான். ஆனால் அதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. இந்த போராட்டமான வாழ்க்கை இருக்கிறது, சிலுவை நிறைந்த வாழ்க்கை இருக்கிறது, சிலுவை சுமந்து கொண்டு செல்லக்கூடிய வாழ்க்கை இருக்கிறது. என்னை பின்பற்றி வருகின்றவர்கள் நாள்தோறும் தன்னுடைய சிலுவை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றட்டும். நிறைய பேர் இயேசுவை புதுமை செய்பவராக பார்க்கிறோம். இல்லை, நாம் ஆண்டவரை வாழ்பவராக பார்க்க வேண்டும். அவருடைய துன்பத்தை எல்லாம் அனுபவிப்பவர்களாக. துன்பம் என்னது, நீங்கள் இன்னும் ஸ்பெஷலாக போய் தேடிலாம் போக வேணாம். உங்கள் வீட்டில் வாழ்க்கை மிகப்பெரிய துன்பமான வாழ்க்கை தான். இந்த பண கஷ்டமாக இருக்கலாம், பொருள் கஷ்டமாக இருக்கலாம், உறவுகள், சண்டைகள், சரிங்களா, பிள்ளைகள், பெற்றோருக்கு இடையே இருக்கின்ற அந்த மனக்கசப்பு, இவையெல்லாம் தான் சிலுவை. ஆகவே இவையெல்லாம் நாம் கடந்து போகக்கூடாது, இதெல்லாம் வாழ்ந்து போக வேண்டும். இதையெல்லாம் நாம் வாழ்ந்து போகின்ற பொழுது முடிவு நமக்கு எப்படியாக இருக்கும்? ஒரு மகிமைக்குரிய முடிவாக இருக்கும். ஆண்டவர் அவருடைய பிரசன்னத்திலே நம்மை வாழ வைப்பார். அந்த பிரசனம்தான் எப்பொழுதுமே நமக்கு மகிழ்ச்சியானதாக இருக்க. நிறைய பொருளாலும் பணத்தாலும் நமக்கு மகிழ்ச்சி வருவது கிடையாது. ஆண்டோடைய பிரசன்னத்திலே நாம் வாழ்கின்ற பொழுது தான் உண்மையான மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சிக்கு நாமும் இப்படி ஒரு சிலுவையை தூக்கி கொண்டு சுமந்து நாம் செல்லுகின்ற போது நமக்கு கிடைக்கும் என்ற அழகான செய்தியை இந்த ஆண்டோடைய உருமாற்றம் நமக்கு கொடுக்கின்றது. ஆகவே இவரே அன்பார்ந்த மகன், இவருக்கு செவி சாயுங்கள், இறைவன் ஆஸ்வதிப்பார். ஆமீன். ஆணையம் எழுந்து நிற்போம். பரிவிரக்கமுள்ள தந்தையே, உமது அன்பு திருமகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு வேண்டியவையெல்லாம் தம்முடைய பெயராலே உண்மை நம்பிக்கை கேட்குமாறு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அதே நம்பிக்கையோடு இங்கு கூடியிருக்கும் அடியார்களின் மக்களின் மன்றாட்டுக்களை கேட்டருள உம்மை வேண்டுகிறோம். அற்புத குழந்தை இயேசுவே என் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவுடனே கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவுடனே கேட்டருளும். நமது திருத்தந்தைக்காகவும் ஆயர்களுக்காகவும் குருக்களுக்காகவும் துறவியருக்காகவும் வேண்டுவோம். திருச்சபையின் வளமைக்கு உதவும் வற்றாத ஊற்றாத இவர்களின் வாழ்க்கை அமைய வேண்டும் என்று குழந்தை இயேசு வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவுடனே கேட்டருளும். நாங்கள் வேண்டிய வரங்களை பெற்றுக்கொண்ட அனைவருக்காகவும் வேண்டுவோம்.
நன்றி கூறி உம்மை வாழ்த்தி போற்றும் நல்ல உள்ளத்தை எங்களுக்கு அளிக்க வேண்டும் என்று குழந்தை இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவுடனே கேட்டருளும். நோயாளிகளுக்காகவும் திக்கற்றவர்களுக்காகவும் சோர்ந்திருப்போருக்காகவும் வேண்டுவோம். இவர்களுக்கெல்லாம் ஆறுதலின் ஆதரவின் பிறப்பிடமாக தெய்வ திருக்குழந்தையாகிய நீரே இருக்க வேண்டும் என்று குழந்தை இயேசு வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவுடனே கேட்டருளும். யார் யாருக்கு தனிப்பட்ட வரங்கள் தேவையோ அவர்களுக்காக வேண்டுவோம். இவர்களின் எளிய விசுவாசத்தை ஆசிர்வதித்து தம் திருவுளப்படி தெய்வ திருக்குழந்தை இவர்களின் விண்ணப்பங்களை அளித்துருள வேண்டும் என்று குழந்தை இயேசு வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவுடனே கேட்டருளும். குழந்தை இயேசுவின் பக்தர்கள் அனைவருக்காகவும் வேண்டுவோம். குழந்தை கூறிய உயிருள்ள விசுவாசத்தை இவர்களுக்கு அளித்துருள வேண்டும் என்று குழந்தை இயேசு வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவுடனே கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவுடனே கேட்டருளும். நம்முடைய சொந்த தேவைகளுக்காக நாம் உறுதியோடு அமைதியாக ஜெபிப்போம். அற்புத குழந்தை இயேசு வழியாக நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கு நாம் நன்றியும் சொல்லுவோம். தந்தையே, உம் திருமண குழந்தை இயேசு வழியாக என் மன்றாட்டை கேட்டறியதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். வாழ்வில் என்றுமே உமது திருவுளத்தை ஏற்று வாழும் வரமருளும். ஆமென். காணிக்கை காணிக்கை காணிக்கையாக தருகின்றோம். ஏற்றிடுவாய் மாற்றிடுவாய் எம்மையும் பலியினில் சேர்த்திடுவாய். காணிக்கை காணிக்கை காணிக்கையாக வருகின்றோம். ஏற்றிடுவாய் மாற்றிடுவாய் எம்மையும் பலியினில் சேர்த்திடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உண்மையான பலி எல்லா உலகத்தையும் கேட்டது அப்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நன்மைக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரே திருமாட்சிக்குரிய தோற்றமாற்ற விழாவில் நான் ஒப்பு கொடுக்கும் காணிக்கையில் புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோ. அவருடைய மாட்சியின் பேரொழியால் பாவமாசின எங்களை தூய்மைப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம்.
இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக ஏனாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கண்டு செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அவர் தாம் தேர்ந்தெடுத்த சாட்சிகள் முன்பாக தமது மாட்சி வெளிப்படுத்தினார். அனைவருக்கும் பொதுவான மனித வடிவை தாங்கிய தமது உடலை பேரொளியால் துலங்கச் செய்தார். இவ்வாறு தம் சீடரின் உள்ளத்திலிருந்து சிலுவை பற்றிய இடலை அகற்றினார். தலையாக தமிழ் விளங்கும் முறையில் நிகழ்ந்த எல்லாம் தமது உடலாய் திரு அவை முழுவதிலும் நிறைவேறும் என்பதை தெளிவாக்கினார். ஆகவே ஆற்று மீது விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் மண்ணுலகில் இறைது ஆட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூய்மனத்துக்கும் ஊற்று. அவனுடைய ஆவியை பொழிந்து காணிக்கை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியது: அனைவரும் இருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியது: அனைவரும் எழுந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கையுரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காக சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நான் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பையும் கிண்ணத்தை நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் என்று நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவனை ஏற்றுக்கொண்டீர். எனவே நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையிடம் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிக்கும் திருவை நினைவு கூர்ந்த திருத்தந்தை லியோ, எங்கள் பெயராய பிரான்சிஸ், எல்லா திருநிலையினர் ஆகியோரும் திருவை அன்பு நிலை பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தின் மீது நோக்குடன் தொழில் கொள்ளும் சகோதர சகோதரிகளையும்
இறந்தோர் அனைவரும் இரக்கத்தை நினைவு கூர்ந்து திருமகோளின் ஏற்றருளும் என் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளை கண்ணிதான் புனித மரியா, அவருடைய கணவன் யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் கொண்டவராய் இருந்தோர் ஆகிய அனைவருடனும் நான் நிலை வாழிப்போங்க தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமலம் என்றாடுகின்றோம். ஆமென். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரிங்கட்டளையா கற்பிக்கப்பட்டு இறைப்படியாக பயிற்சி பெற்று நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் வீழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுணர்ல உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பர் இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே, எங்கள் பாவங்களை பாராமல் உமத்திரவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமத்திருளத்துக்கு ஏற்ப அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டுடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒரு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும், எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும், எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும்
எமக்கு அமைதியாருளும், எமக்கு அமைதியாருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் குள்ளும் திருவும் திருத்தமும் என் நீதி தண்டனைக்கு உள்ளாக்காமல் பரிவிறக்கத்தால் எங்கள் உடலுக்கும் மனது பாதுகாப்பாகவும் நலம் அளிக்கும் அருமதாம் இருப்பனவாக. இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், செம்மறி விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேரை பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தெய்வமே, துணையாக எனில் வாருமே, வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. நதி மீது அலைந்தாடும் மகள் போலவே, கதி ஏதும் தெரியாமலே நான் தடுமாறும் நிலை பாருமே. அன்பாகி அருளாகி என்னோடு ஒன்றாகி துயரோடு போராடும் என் வாழ்வின் நலமாகி என்னை தாங்கும் என் தெய்வமே, என் நிழலாக எழும் தெய்வமே, வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. என்னாலும் உனை தேடும் வரம் கேட்கின்றேன், உன் பாதமிழல் நாடும் மனம் கேட்கின்றேன். நீ இன்றியே மண்ணில் வளமில்லை, நிலமின்றியே உயிர் வாழ்வில்லையே. என்னாலும் உனை தேடும் வரம் கேட்கின்றேன், உன் பாத நிழல் நாடும் மனம் கேட்கின்றேன். என்னை காக்கும் என் தெய்வமே, என் உயிராக எழும் தெய்வமே. நிலவெங்கும் ஒளிந்தாலும் விழி மூடி பயன் துயர் மூடும் மனமுந்தன் அருள் காணும் வகையே. பலனாக கை மீது வா, எங்கு புலனாகும் இறையாகவா. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் பேரொளியை அவரது மாட்சி உரிய தோற்றமாற்றத்தால் வெளிப்படுத்த திருவுளமானே. நான் உட்கொண்ட விண்ணக உணவு அவரது சாயலாக எங்களை மாற்றிவிட அருள் புரிவீராக. என்றென்று வாழ்ந்த ஆட்சியினர் எம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. குழந்தை இயேசுவே நன்றி பாடுவேன், எந்த நாவிலே புகழ்ந்து பாடுவேன். குழந்தை இயேசுவே நன்றி பாடுவேன், எந்த நாவிலே புகழ்ந்து பாடுவேன். நன்றி நன்றி குழந்தை இயேசுவே, நன்றி நன்றி குழந்தை இயேசுவே, நன்றி நன்றி நல்ல இயேசுவே, நன்றி நன்றி நல்ல இயேசுவே, நன்றி நன்றி நல்ல இயேசுவே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு எந்நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோஷம் நமஸ்காரமும் உண்டாக கடவன. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.